சார் அதுதான் சார் டெஃபினெட்லி டுவர்ட்ஸ் இல்ல கண்டிப்பா சார் டுவர்ட்ஸ் எண்ட் Q&A இல்ல கண்டிப்பா எண்ட்ல Q&A செஷன் உங்க கோபம் வரட்டு அவருக்கு என்னவோ இருக்கும் இது வந்து இல்ல தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படி ஆரம்பிச்சிருக்க கூடாதோ அப்படின்றதுதான் கரெக்ட் பட் அதுக்குன்னு ஒரு அவரை தனியா கூப்பிட்டு ஏன் இப்படி பண்ணீங்கன்னு அவங்க கேட்டு இது வந்து நம்ம ப்ரொடியூசர் சார் அவ்வளோ கரெக்ட் இசை வெளியீட்டு விழா ஆரம்பமே ரொம்ப பிரமாதமாக தொடங்கி இருக்கிறது. இப்போ ஒரு 2-3 வருஷமாவே நம்ம இப்போ தேட்டருக்கு போய் படம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரத்தம் ஜாதி மேல் ஜாதி கீழ் ஜாதி தாழ்வு அந்த மாதிரியா நிறைய சோகமான படங்கள்லாம் நிறையா வந்துட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஐடியா ஒன்று தோணுச்சு. அந்த ஐடியா வந்து பிரபுதேவா மாஸ்டர்கிட்ட போய் சொல்கிறேன். தேங்க்யூ so much. ஜெகனும் சக்தி சாரும் சேர்ந்ததும் படத்தை பண்ணாங்க. அது இப்ப பாருங்க இங்க ஜெகனும் இல்ல டைரக்டரும் இல்ல நீங்க பாருங்க இந்த படத்துக்கு முதல்ல மியூசிக் டைரக்டர் சாம்சியஸ் அவருக்கு இயக்குனருக்கும் கொஞ்சம் செட் ஆகுங்கனால அவர் விலகிட்டார் படத்துல இருந்து. அப்புறம் வந்து பாட்டு வந்து போலீஸ்காரனை கட்டிக்கிட்டு அந்த பாட்டு எப்படி உருவாச்சுங்கிறதே நான் உண்மையை சொல்லிடுறேன். பாட்டு எழுதி முடிச்சு நான் எப்போதுமே இது வரைக்கும் என்கிட்ட இருக்கு எல்லா பாட்டையும் நான் எழுதி இயக்குனருக்கு தான் அனுப்புவேன். மியூசிக் டைரக்டர் நேரடி அனுப்ப மாட்டேன். டைரக்டருக்கு எனக்கு நான் ப்ரொடக்ஷன்ல ஈபி இப்போ எங்க சார் வந்து ரொம்ப எல்லாத்துலயுமே கணக்கா இருக்கணுமாக அதாவது படத்துக்குள்ள எவ்வளவு நாள் செலவு பண்ணி வேஸ்டா செலவு பண்ணக்கூடாது கவனமா இருப்பாங்க. அப்போ சில விஷயங்கள் வந்து ப்ரொடக்ஷன்ல கொஞ்சம் எக்ஸஸ் ஆகுது. ஒரு 8 கோடி ரூபாயில துவங்கப்பட்ட படம் 15 கோடிக்கு மேல ஆகுது. இப்படி ஆகும்போது அங்க என்னென்ன பிரச்சனை இருக்குங்க நான் சாருக்கு கன்வே பண்ணேன். அதுல வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணிட்டாரு நான் பாட்டுல வந்து ஜெகன் பேரை போட மாட்டேன்ட்டு எங்க சார் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணாங்க. உண்மையிலே போடுங்க சார் சின்ன பையன் தானே வளர்ந்துட்டு போட்டு சார் சொன்னாங்க. ஆனா அவர் கேட்கல. சார் வந்து நான் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லல நீங்க எனக்கு தெரியும் முதல்ல சொன்னா நீங்க எல்லாம் எனக்கு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியலையா நான் எதுக்கு சொல்லல அப்படின்னா நான் அந்த பிரச்சனையை பண்ணா அவர் டிஐக்கு வரமாட்டாரு. படம் ஃபர்ஸ்ட் காப்பி எடுக்க முடியாது. 15 கோடி தான் செலவு பண்ணிட்டு வந்து பிசினஸ் பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் அமைதியா இருந்தேன். இன்னைக்கு கேட்டதுனால உண்மையை சொல்ல வேண்டிய ஆயிடுச்சு. ஆமா ஆமா நான் சொல்றேன் உங்ககிட்ட யாருக்கே நான் சொன்னா இது வரைக்கும் சரி நான் வந்து டைரக்டரா மாட்டல சொல்ல மாட்டேன். உங்களை எல்லாரும் எனக்கு பல வருஷமா தெரியும். நீங்க உங்க கோபம் வரட்டு அவருக்கு என்னவோ இருக்கும் இது வந்து இல்ல தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படி ஆரம்பிச்சிருக்க கூடாதோ அப்படின்றதுதான் கரெக்ட் பட் அதுக்குன்னு ஒரு அவரை தனியா கூப்பிட்டு ஏன் இப்படி பண்ணீங்கன்னு அவங்க கேட்டு இது வந்து நம்ம ப்ரொடியூசர் சார் அவ்வளோ கரெக்ட் முதல்ல நம்ம ஆளுங்கப்பா. சரி ஓகே உங்க இதுல உங்க ஹீட் ஆகுது. அனைவருக்கும் வணக்கம். டிரான்ஸ் இந்தியா நிறுவனத்துல வந்து 2014 வருஷம் ஒரு ஆபீஸ் வாயா சொன்னேன். ஒரு ஆபீஸ் வாயா எனக்கு ஈபி ஆக்கு இறங்கும் முதலாளி எங்கேயாவது நடக்குமாது. நான் வந்து பெருசா படிக்கல பெரிய அழகு கிடையாது. இந்த கம்பெனில வந்து சேர்க்கறதுக்கு நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. முதல்ல இந்த கம்பெனியில எப்படிப்பா ஒண்ணு சேர்ப்பாங்கட்டு எங்க ப்ரொடியூசர் வந்து ரொம்ப கீழே உள்ள இடத்துல இருந்து மேல வந்து வருங்கனால நான் முதல்ல பார்த்தாரு. ஒரு மனிதனை பார்த்தோன்னே எனக்கு நான் ரொம்ப நெகட்டிவா இருந்தேன். நமக்கு ஒண்ணு கொஞ்சம் எழுதுவேன் இலக்கியம் படிப்பேன் எல்லாத்துக்கும் தெரியும் உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா நீ இன்னும் ஒரு பார்க்க ஒரு இதா இல்லையப்பா அவ்வளவு பெரிய கம்பெனில வேலை செய்யணும். சாரி நேர்ல பார்த்துட்டு என்ன சொன்னாங்க எனக்கு பேச முடியல சாரி ரொம்ப பேச முடியல கவலையா இருக்கு. இப்படி ஒரு இந்த மேடையில நான் இப்படி வந்து நிக்க வேண்டி இருக்குன்னு நான் சத்தியமா நினைக்கல. அப்ப சார் என்ன சொன்னாங்க தெரியுமா ஃபர்ஸ்ட் நீ ஆளு நல்லா ஹைட்டா இருக்கியப்பா இது எவ்வளவு பெரிய பாசிட்டிவான விஷயம் தெரியுமா ஹைட்டா இருக்கிறது ஒரு பர்சனாலிட்டி நீ அதை போல நினைச்சுக்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்டே ஊக்குவிச்சு நான் ஆபீஸ் வாயா இருக்கும்போது எந்த சேரை தொடச்சனோ அதே சேர்ல சாரி உட்கார வச்சாங்க. அதனால என்னைக்குமே நான் அவங்களுக்கு என்னைக்குமே விசுவாசமா இருப்பேன். அது வந்து இப்ப என் ஒய்ஃபு எனக்கு 3 குழந்தைங்க இருக்கு. என் ஒய்ஃபு என் 3 குழந்தைங்க வேணுமா ராஜேந்திர ராஜன் சார் வேணுமானா நான் அவர் தான் வேணும்னு சொல்லுவேன். எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தது அவரு.
எனக்கு கல்யாணம் நடந்ததுல இருந்து எனக்கு எல்லாமே அவர் தான், இதுக்கு மேல கிடைக்க போறது அவர். அதனால அவரை கஷ்டப்படுத்துற மாதிரி எதையுமே செய்யக்கூடாதுங்கிறதுல நான் தெளிவா இருந்தேன். ஆனா அதே நேரத்துல ஒரு உண்மையை சொல்லணும். அது உண்மையை வந்து ரொம்ப நாள் மறைக்க முடியாது, அழிக்க முடியாது இல்லையா? நம்ம அதை சொல்லணும். என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லிடுறேன், யாரும் தவறா நினைக்க வேண்டாம். இதுல சம்பந்தப்பட்ட, ஏன்னா இங்க நடந்த உண்மை எல்லாத்துக்கும் தெரியும். அதனால ஆனா சில நேரத்தில் சில பேருக்கெல்லாம் வெளிப்படுத்த முடியாது. அது பூபதி மாஸ்டரா இருந்தாலும் எடிட்டரா இருந்தாலும் எல்லாத்துக்கும் தெரியும், அதை வெளிப்படுத்த முடியாது. நான் என்ன நடந்துங்கிறத சொல்லிடுறேன். இந்த படத்துக்கு முதல்ல மியூசிக் டைரக்டர் சாம்சியஸ், அவருக்கு இயக்குனருக்கும் கொஞ்சம் செட் ஆகலைங்கனால அவர் விலகிட்டார் படத்துல இருந்து. அப்புறம் வந்து பாட்டு வந்து போலீஸ்காரனை கட்டிக்கிட்டு அந்த பாட்டு எப்படி உருவாச்சுங்கிறதே நான் உண்மையை சொல்லிடுறேன். சிகப்பு சூரியன் ஒரு படம், சில்க் சுமிதா வந்து கண்டா கண்டா மாப்பிள்ளைன்னு ஒரு பாட்டு வரும். அது வந்து போலீஸ்காரனை கட்டினா அடிப்பான், டாக்டரை கட்டினா அப்படின்ற மாதிரி ஒரு லிரிக்ஸ் வரும். அப்போ வந்து நாங்க வந்து மலையாளத்துல ஒரு பாட்டு வந்து பெரிய ஹிட்டான ஒரு பாட்டு இருந்துச்சு. அந்த பாட்டோட டியூன் எடுத்து மியூசிக் டைரக்டருக்கு அனுப்பணும். அப்ப நானும் இருந்தோம், டைரக்டர் இருந்தாரு, கோ டைரக்டர் காமராஜ்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் தான் இதோடைய மூலகர்த்தா. இந்த பாட்டுக்கு ஐடியா சொன்னது அவர் தான். இப்படி ஒண்ணு பண்ணலாம், மியூசிக் டைரக்டர் வந்து அந்த டியூனை உள்வாங்கி ஆனா அதை காப்பி அடிக்கல, அதை விட பெஸ்டா ஒண்ணு கொடுத்தாரு. கொடுத்த உடனே அதுக்கு வந்து டியூனுக்கு வார்த்தை எழுதணும். எழுதும் போது டைரக்டர் உட்காந்துரு, நான் உட்காந்துருந்தேன். டியூனை கேட்டு ஏன்னா தத்தகாரம்னா என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது, டைரக்டருக்கே தெரியும், எனக்கு தெரியும் தத்தகாரம்னா என்ன. அந்த தத்தகாரத்துக்கு நான் வார்த்தைகள் எழுதினேன். சில இன்புட்ஸ் அவர் கொடுத்தாரு, பாட்டு எழுதி முடிச்சு நான் எப்போதுமே இது வரைக்கும் என்கிட்ட இருக்கு எல்லா பாட்டையும் நான் எழுதி இயக்குனருக்கு தான் அனுப்புவேன். மியூசிக் டைரக்டர் நேரடி அனுப்ப மாட்டேன், இயக்குனர் வழியா தான் போகும். அப்படி உருவாச்சு. அப்படி அந்த பாட்டு வந்து வந்துட்டு இருக்க நேரத்துல ஒரு இடையில என்ன ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, டைரக்டருக்கு எனக்கு ப்ரொடக்ஷன்ல ஈபி இப்போ எங்க சார் வந்து ரொம்ப எல்லாத்துலயுமே கணக்கா இருக்கணுமாங்க. அதாவது படத்துக்குள்ள எவ்வளவு நாள் செலவு பண்ணி வேஸ்டா செலவு பண்ணக்கூடாது கவனமா இருப்பாங்க. அப்போ சில விஷயங்கள் வந்து ப்ரொடக்ஷன்ல கொஞ்சம் எக்ஸஸ் ஆகுது. ஒரு 8 கோடி ரூபாயில துவங்கப்பட்ட படம் 15 கோடிக்கு மேல ஆகுது. இப்படி ஆகும்போது அங்க என்னென்ன பிரச்சனை இருக்குங்க நான் சாருக்கு கன்வே பண்ணேன். அதுல வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணிட்டாரு, நான் பாட்டுல வந்து ஜெகன் பேரை போட மாட்டேன்ட்டு எங்க சார் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணாங்க. உண்மையிலே போடுங்க சார், சின்ன பையன் தானே வளர்ந்துட்டு போட்டு சார் சொன்னாங்க. ஆனா அவர் கேட்கல. சார் வந்து நான் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லல, நீங்க எனக்கு தெரியும் முதல்ல சொன்னா நீங்க எல்லாம் எனக்கு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. நான் எதுக்கு சொல்லல அப்படின்னா, நான் அந்த பிரச்சனையை பண்ணா அவர் டிஐக்கு வரமாட்டாரு, படம் ஃபர்ஸ்ட் காப்பி எடுக்க முடியாது, 15 கோடி தான் செலவு பண்ணிட்டு வந்து பிசினஸ் பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியா இருந்தேன். இன்னைக்கு கேட்டதுனால உண்மையை சொல்ல வேண்டிய ஆயிடுச்சு. இது வரைக்கும் கண்டிப்பா 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 இல்லண்ணே, அது ப்ரொடியூசர் என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு கட்டுப்படுத்த. இப்ப எனக்கு உங்களுக்கு இப்ப உண்மை தெரிஞ்சு, ஆமா ஆமா நான் சொல்றேன் உங்ககிட்ட யாருக்கையாவது நான் சொன்னா இது வரைக்கும் இப்ப பாருங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கவனத்துக்கு வந்திருக்குது. நீங்க இதை பேசிட்டு போயிட்டு இருக்கு. இந்த ஃபங்க்ஷன் முடியாது. அதுல இதை நான் ரொம்ப விசாரிச்சு என்ன படம் நாங்க டிசிஷன் எடுக்கிறோம். நான் ஜெயிட்டு பேசிட்டு பேச முடிவு எடுக்கிறேன். ஆமா, ஒரு 4 பாட்டு மெயினான பாட்டு. அந்த பாட்டு 3 ஒரு சின்ன சின்ன பாட்டு 4 வரிகள் தான் வரும். அது வந்து ஏற்கனவே சொன்னதுதான். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அதாவது தரணியது அழிந்தாலும் சத்தியம் தான் அழியாதப்பான்னு ஐயா வைகுண்டர் சொல்லுவாரு. அந்த சத்தியத்துக்கு சாட்சியா நீங்க எல்லாம் இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னால யாரும் மனவர்த்தப்பட்டிருந்தா நான் பாதம் தொட்டு நன்றி. ஜாலியோ ஜிம்கானா ஃபர்ஸ்ட் என்னோட நன்றி ப்ரொடியூசர் சாருக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கதையை ஓகே பண்றதுன்றது ஒரு கட்ஸ் வேணும். ப்ரொடியூசர் சார் வந்து வெரி பேஷனேட் அண்ட் வெரி பிரில்லியன்ட். சீன் எடுக்கும்போது கூட இப்படி ஆராய்வாரு, அதெல்லாம் ஆரம்பி இப்படி இருந்து அப்படியெல்லாம் சொல்லியிருக்காரு. அது ஃபுல் ஆஃப் பேஷன் அவர் ப்ரொடியூசர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூசருக்கு இப்படி ஒரு ப்ரொடியூசர் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி. எனக்கு ஆக்சுவலி 4வது படம்ன்ற ஒரு படம் எனக்கு தெரியும், பட் 4 படம்ன்றது எனக்கே ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. அண்ட் இப்போ இன்னும் நிறைய படம் எடுக்கிறாரு. ஸோ மை பெஸ்ட் விஷஸ் சார். உங்களை மாதிரி ஆளுங்க டெஃபினட்டா தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு தேவை. தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஃபிலிம் ஆல்சோ. அப்புறம் சக்தி சீதாபுரம் ரொம்ப வருஷமா நமக்கு தெரியும். நம்ம இப்போ டைரக்டர் அந்த மாதிரி இல்லை, நல்லா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல போயிட்டு இருக்கு.
அந்த படம் அதே மாதிரி ஃப்ரெண்டுன்றதுனால ஏதோ எல்லாம் சொல்றல அவர் நல்ல கதையெல்லாம் கொண்டு வந்தாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதான் அவர் சொன்னார்ல அந்த கதை எப்படி வந்தது அப்படின்னா தேங்க்ஸ் டு சக்தி ஆல்சோ அண்ட் வண்டர்ஃபுல் ஸ்க்ரீன் பிளே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதனால தான் நம்ம பண்ணோம். தேங்க்ஸ் டு சக்தி ஆல்சோ இப்படி ஒரு கேரக்டரை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் தென் எடிட்டர் நம்ம இதுக்கு முன்னாடி கூட பண்ணோம்ல ஸோ அந்த படம் அண்ட் பிரில்லியன்ட் ஒர்க் நிரஞ்சன். பூபதி நம்மால் தான் பெஸ்ட் விஷஸ் இன்னும் நிறைய இருக்கு உங்களுக்கு. அண்ட் அஸ்வின் ஏற்கனவே இன்னொரு படம் பண்ணியிருக்கேன், அந்த படத்துலையும் நல்ல சாங் இருக்கு, அது வரும் கூடிய சீக்கிரம். இந்த படத்துலையும் ஆக்சுவலாக நான் எதிர்பார்த்ததோட நல்லா ரீச் ஆயிருக்கு. வெரி குட் அஸ்வின், இன்னொன்று நீங்கள் நிறைய போக வேண்டியிருக்கு. வண்டர்ஃபுல் ஜாப், மை பெஸ்ட் விஷஸ். அண்ட் ரோபோ சங்கர் ஃபர்ஸ்ட் நம்ம பேக் டு ஃபார்மில் வந்திருக்காரு. ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் வெரி எல்லாரும் சொன்ன மாதிரி ஃபுல் ஆஃப் டேலண்ட், பண்டில் ஆஃப் டேலண்ட். நைஸ் ஒர்க்கிங் வித் யூ ரோபோ. அப்புறம் கேமராமேன் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒர்க் பண்ணுறேன் கணேஷ் கிட்ட. நமக்கு சுத்தமாக ஐடியா இல்லை, ஆனால் வேற ஏதோ படம் சொன்னாங்க, அதை பார்த்து நான் நல்லா பண்ணியிருக்காரு. எனக்கு ஃபர்ஸ்ட் இடத்துல ஒரு க்ளோஸை பார்த்து நான் சூப்பர் கணேஷ், இன்னும் நிறைய பெரிய பெரிய படங்கள், பிரில்லியன்ட் கணேஷ், அவர் டன் வண்டர்ஃபுல் ஜாப். நல்ல கேமராமேன், வெரி ஃபாஸ்ட். அது அப்புறம் அந்த கதை கேட்டு எதோ பண்ணணுமா இல்லை, கொஞ்சம் கேள்வியெல்லாம் கேட்டு சார் இப்படி என்ன அது வேணும். அந்த கேமராமேனுக்கு இன்வால்மெண்ட் இருந்தால் தான் அந்த கேள்வி அதெல்லாம் வரும். அந்த இன்வால்மெண்ட்டோட பண்ணாரு கணேஷ். தேங்க்யூ கணேஷ், வண்டர்ஃபுல் ஜாப். அது மாதிரி ப்ரொடியூசர் சார் வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்டரியோட இந்த டீமோட போகிறது இட்ஸ் லைக் ஒரு பெரிய பலத்தோட போகிற மாதிரி இருக்கு. தேங்க்ஸ் டு சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி. அண்ட் அபிராமி அவங்களோட நான் அப்போ சார்லி ஃபர்ஸ்ட் நடிக்கும் போது சின்ன பொண்ணா இருந்தாங்க, திடீர்னு அப்படியே அந்த மாற்றம் பிரில்லியன்ட் ஆயிட்டாங்க, பிரில்லியன்ட் ஆக்ட்ரஸ் ஆயிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப அதிசயமா இருந்துச்சு. சொன்ன மாதிரி அந்த அஸ்டன்ட் சொன்ன மாதிரி லைட்டிங் கூட அந்த என்னென்ன இந்த ஷேடோ படுது அப்படின்னு, ஐயோ இன்னும் இவ்வளோ பிரில்லியண்டா இருக்கீங்க, பிரில்லியன்ட் ஆக்ட்ரஸ். அண்ட் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அப்படியே சரியா வந்தோமா பண்ணோமாலாம் போயிட்டு இருக்க மாட்டாங்க. அது நல்லா அவங்களுக்கு இன்வால்வ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் எடுத்து தன்னால இந்த படத்துக்கு என்ன கொடுக்க முடியும்ன்றத பண்ணியிருக்காங்க. பிரில்லியன்ட், யூ ஆர் ட்ரூ குட். அப்புறம் மெட்டனா அவங்க வெரி சைலண்ட் தான், பட் வெரி பிரில்லியன்ட் ஆல்சோ. அவங்களும் எல்லா கேள்வியெல்லாம் கரெக்டா உள்ளுக்குள்ளேயே அவங்களே கேட்டுக்கிட்டு பேசிக்குவாங்க, இது ஏன் இப்படி என்ன இது அப்படின்னு. உடனே அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கப்புறம் டைரக்ட் கிட்ட போய் என்னன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி வெரி பிரில்லியன்ட் மேடம். நைஸ் ஒர்க்கிங் வித் யூ, ஐ என்ஜாய்ட் இட். அதே மாதிரி இன்னொரு 2 பொண்ணுங்க இருக்காங்க, அபிராமி, அவங்க பேர் அபிராமி, அவங்களுக்கும் மரியான்னு 2 பேர் இருக்காங்க. தே ஆர் ஆல்சோ டன் எ வண்டர்ஃபுல் ஜாப். அப்புறம் ஃபைட் மாஸ்டர் இல்லை, ஏன்னா இந்த டெட் பாடியோட இருந்து பண்ணும்போது அந்த ஃபைட் எல்லாம் உங்களுக்கு தெரியும், எதுவும் பண்ணக்கூடாது, பட் ஃபைட்டு நம்ப வைக்கணும். 2 பேருக்கும் அந்த 2 பேர் பண்ணியிருக்காங்க. ஒன்று மேத்யூ, இன்னொன்று நம்ம தினேஷ் சார் பையன், நம்ம தினேஷ் சார் ஆக்டர் தினேஷ், தளபதி தினேஷோட பையன். பிரில்லியன்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்டு சார் ராஜன் சாரோட ப்ரொடக்ஷன் சூப்பர், அவங்க டீம் வெரி குட். எல்லாருக்கும் நன்றி. ஜாலியோ ஜிம்கானா 22 நவம்பர் ரிலீஸ் ஆகுது, பாருங்க. அதே மாதிரி பத்திரிகையாளர்களோட ஒற்றுமை எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதே மாதிரி நாங்களும் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அவர் சொன்னார் ஜெகதீஷ், எனக்கு கொஸ்டினை கேட்டுட்டு இல்ல, ஆக்சுவலா எனக்கு இப்பதான் தெரியும். ஜெகதீஷ் சொன்னார் எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியாது ஜெகதீஷ், எனக்கு இப்பதான் தெரியும். இது எப்படி இப்போ இது நம்மெல்லாம் ஒரு டீம் இல்லைங்களா, நீங்க அவருக்கு இவர் பண்றீங்க. இப்ப எப்படி நான் ரியாக்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியலையே. உண்மை தானே இல்லைங்களா? நீங்க உங்க சைட்ல இல்ல, உங்க வீட்டுல ஒரு இடத்துல ஏதோ இருந்தா நான் என்ன இப்ப சொல்றது அப்படின்னு அதுதான் சொல்றேன். நம்ம அப்புறம் இல்ல சரி, நான் வந்து டைரக்டரா மாட்டல சொல்ல மாட்டேன். உங்களை எல்லாரையும் எனக்கு பல வருஷமா தெரியும், இல்ல பல வருஷமா தெரியும். அந்த மாதிரிதான் நீங்க நான் சின்ன வயசுல இருந்து பார்த்து பெரியவங்களை பார்த்து, இப்ப நீங்க எல்லாம் சின்ன வயசுல நான் பெரிய வயசாகி அப்படி பாக்குறேன். இது என்னன்னா கரெக்ட் தான். நீங்க உங்க கோபம் வரட்டு, அவருக்கு என்னவோ இருக்கும். இது வந்து இல்ல தப்பா நினைச்சுக்காதீங்க, அப்படி ஆரம்பிச்சிருக்க கூடாதோ அப்படின்றதுதான் கரெக்ட். பட் அதுக்குன்னு ஒரு அவரை தனியா கூப்பிட்டு ஏன் இப்படி பண்ணீங்கன்னு அவங்க கேட்டு, இது வந்து நம்ம ப்ரொடியூசர் சார் அவ்வளோ கரெக்ட் தானே? இல்ல கரெக்ட்.
சரி, கரெக்ட் தான். அதுக்கு இல்ல கரெக்ட், அதுக்கு ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாரு? கரெக்ட், அது அவரோட ஃபங்க்ஷன் இல்லையா? இல்ல எதுக்கு பாதிப்பு? நீங்க எல்லாம் நம்ம ஆள் தானே, நீங்க என்ன நம்ம அப்படியெல்லாம் நினைக்கிறீங்க? முதல்ல நம்ம ஆளுங்கப்பா. சரி, ஓகே, உங்க இதுல உங்க ஹீட் ஆகுது எல்லாமே, டைம் ஹீல், ஓகே தான். எல்லாத்துக்கும் தீர்வு இருக்கு இல்ல, எல்லாத்துக்குமே. ஆமா, தேங்க்யூ.